ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேரில் ஒருத்தவன் பேர் கோகுலாம், இன்னொருத்தவன் பேர் ராகுலாம். ஒரு ஊரில் ராகுலும் கோகுலும் ஒரு ஊருக்கு போனாங்களாம். அந்த ஊரில் காசு பணம்லாம் முக்கியமே இல்லையாம். மனசாட்சி, நேர்மை, உழைப்பு இதை மட்டும்தாங்க பார்ப்பாங்களாம். ஆனால் நம்ம கோகுலுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இருக்குமா. மனசாட்சி, நேர்மை, அப்புறம் உழைப்பு. நம்ம ராகுல் திருடுறவன், பொய் சொல்கிறவன், அப்புறம் சோம்பேறி. திருநாளே சோம்பேறி தானே இருப்பான், உழைக்க தானே திட்டுறான். அந்த ஊரில் நாட்டாமை வீட்டில் இருக்கிற இவங்க 2 பேருக்கும் வேலை கிடச்சிதான். அந்த நாட்டாமை வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போனாங்களாம். நாட்டாமை சொன்னாராம், நீ தோட்டத்துக்கு தண்ணி ஊற்று, நீ என்னோடய பொண்ணுக்கு ராகுலை நீ என்னோடய பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருன்னு சொல்லி விட்டாராம். கோகுல் சந்தோஷமாக அவன் வேலையை பண்ணானான். ராகுல் என்ன பண்ணிட்டார்னா, அவங்க பொண்ணுகிட்டேருந்து நகையெல்லாம் ஆட்டையை போட்டு ஓட்டானான். அவங்களுக்கு கோகுல் அவன் ஃப்ரெண்டை கஷ்டப்பட்டு பிடிச்சி நாட்டாமைக்கிட்ட இட்டு வந்தா, ஐயா நான் எதுவும் பண்ணல, இந்த பொண்ணு தான் நகையெல்லாம் கைட்டு தந்தது, நானும் சரி இருக்கட்டுமேனு வாங்கி வச்சுக்கிட்டேன்னு சொல்லுதான். அதுக்கு அந்த கோகுல் என்ன சொன்னான்னா, ஐயா பொய் சொல்கிறான் ஐயா, நானும் கூட தான் இருந்தேன், இந்தமாரி பொய் சொல்கிறான்னு நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாராம். சரி அப்போ அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த ராகுலுக்கு மறந்த நேரத்தில் வச்சுட்டாங்களாம். இது ஒரு மாரல் ஸ்டோரி. இதில் என்ன தெரிஞ்சுங்க, பொய் சொன்னாலும் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாலும்